வாங்கண்ணா. வணக்கங்க. அண்ணா புதுசு புதுசாக மிஷின் இருக்குது. நம்ம பாரம்பரியத்தில் நெல்லை அவிச்சு அரைச்சி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதே தான் பண்ணியிருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. ஒரு 10 மூட்டை கொடுத்தா கூட நாங்கள் அவிச்சு அரைச்சி கொடுக்குறோம் விவசாயிகளுக்கு. நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வாங்குற அரிசியை விட உங்கள் சொந்த அரிசி நீங்கள் அரைக்கும் போது கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு அரிசி வந்துடுது. தரமாகவும் கொடுக்குறோம். 3 நெல் இருக்குதுண்ணா. நான் ஏற்கனவே கொடுத்தேன் ஒரு இடத்துல. அது அரிசியை மாற்றி கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணி கொடுப்பீங்க? ஆக்சுவலாக நான் அந்த பேஸ் பண்ணி தான் நிறைய கஸ்டமர்ஸ்கிட்ட கேட்கும்போது, விவசாய நண்பர்கிட்ட கேட்கும்போது, நான் ஒரு பொன்னி நெல் கொடுத்தேன். அது எனக்கு வேற ஏதோ மட்டரக நெல் அரைச்சி கொடுத்துருக்குறாங்க. கேட்டால் இது உங்களுக்கு தான்றாங்க. எனக்கு அந்த மாதிரி நம்பிக்கை இல்லைன்னாங்க. அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 10 மூட்டைக்கு 4 தொம்பை வச்சுருக்கோம். ஒன்று 10 மூட்டை போடுற மாதிரி. அந்த 10 மூட்டையே இண்டிவிஜுவல் பர்சனுக்கு நாங்கள் தனியாக காய வச்சு தனியாக அரைச்சி யாரோடதையும் மிக்ஸ் ஆகாத மாதிரி நாங்கள் தரமாக பிரித்து கொடுத்துட்றோம். இதில் பாருங்க 4 டேங்க் இருக்கும். இந்த 4 டேங்க் இது பார் பாயிலிங்னு சொல்லுவாங்க. இந்த பார் பாயிலிங்கில் நம்ம ஊற வைக்கிறோம். நெல்லை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டேங்க்ஸில் போட்டுட்டு ஊற வைக்கிறோம். இது ஒரு 12 ஹவர்ஸ்லேருந்து 15 மணி நேரம், 12 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கிறோம். இது பாருங்க 4 தனித்தனியாக இருக்கும். ஒரே இதில் போடுறது இல்லை. 4 தனித்தனியாக போட்டுட்டு இந்த செக்மெண்ட்டில் நாம் அவிக்கிறோம். அவிச்சு களத்தில் விட்டுடுறோம். நாங்கள் பாரம்பரிய முறை மாதிரி களத்தில் காய வச்சு அதை அரைச்சி கொடுக்குறோம். அவங்க வேற ஒருத்தரோட நெல் நம்மளில் எதுவுமே மிக்ஸ் ஆகாது. அவங்கவுங்களும் தனித்தனியாக அவிச்சு காய வச்சு அவங்களுக்கு அரைச்சி கொடுத்துட்றோம். முன்னாடிலாம் ஒரு 20-30 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போய் தான் அதை உரிக்க முடிஞ்சுது. அதை நம்ம இங்கே மிஷினரிஸே வச்சுருக்கோம். அதுலேருந்து அரைச்சி கொடுத்துட்ருக்குறோங்க. தரமாக அரைச்சி கொடுத்துருக்கோம். பார்க்கலாம். இதுதாங்க அந்த நம்ம கைக்குத்தல் அரிசிக்கு நிகராக அந்த உரிக்கிற மிஷின் சொல்லுவாங்க, செல்லர். இதில் தான் நம்ம பாரம்பரிய நெல் வகையான கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானம் இந்த மாதிரியான நெல் வகைகளை உரித்து நம்ம கஸ்டமர்ஸுக்கு கொடுத்துருக்கோம், விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற நியூட்ரிஷன் குறையாம நெல் மேலே இருக்கிற அந்த ஃபைபர் கோட்டிங் போகாமல் டேமேஜ் ஆகாத உரிச்சு கொடுத்துருது. இது சாப்பிட்ற மக்களுக்கும் நல்ல ஒரு பலாபலன் இருக்குது. இதில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய இந்த சர்க்கரை நோயால் அவதிப்படுறவங்களுக்கு ஃபைபர் நிறைய அவசியம். அந்த ஃபைபர் கண்டென்ட் இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் அந்த செல்லர்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு இது ஆக்சுவலாக எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கிராம பகுதியில் இல்லை, நாங்கள் கிராம பகுதியிலும் கொண்டு வந்திருக்கோம். ஒரு உணவை நம்ம சாப்பிட்ற உணவை தரமாக கொடுக்கணுன்றது தான் எங்களோட கான்செப்ட். நான் மாட்டு பண்ண வச்சுக்கிறேன். அதோட தவிடுலாம் கிடைக்குங்களா? கண்டிப்பாங்க. நம்ம கிட்ட கருக்கா தவிடு அரைச்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம கருக்கா தவிடு கமர்ஷியலாகவும் அரைச்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இவங்க விவசாயிகள் கொண்டு வர்ற சோளம், அரிசி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி, கம்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு காம்பவுண்டாக எடுத்துகிட்டு வராங்க. அதை குறைஞ்ச விலைக்கு நாம தான் இந்த ஏரியாவில் அரைச்சி கொடுத்துட்ருக்குறோம். அது எவ்வளோ வேணால் அவங்க எடுத்துகிட்டு அரைச்சி கொடுத்துருவோம். அவங்க வரும்போது அவங்களே நின்று அரிசி எடுத்துகிட்டு போயிடலாம். என்னென்ன மிஷின்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க? மாவு அரைக்கிற இயந்திரம், வரா மாவு அரைக்கிறீங்க இல்லையா, கம்பு, கேழ்வரகு, கோதுமை அரைக்கிறதுக்கும் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த நெல் அவிச்சு அரிசி ஆக்கி கொடுக்குறோம். பாரம்பரிய முறையில் களத்து காய்ச்சல் போட்டு அரைச்சி கொடுக்குறோம். அப்புறம் பாரம்பரிய நெல்லான கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானத்தை உரிச்சு கொடுக்குறோம். கருக்கா தவிடு அரைச்சி கொடுக்குறோம் தரமா. அது ஏன்னா நம்மகிட்ட பதிர் எல்லாம் கிடைக்குதுன்றது, அவியல் போடுறதால நம்மகிட்ட பதிர் நல்லா கிடைக்குது. தொட்டி கருக்கான்னு சொல்லுவாங்க. தொட்டி கருக்கான்னு அரைக்கும் போது தவிடோட தரம் நல்லா இருக்கும். கருக்கா தவிடு கொடுக்குறோம். அப்புறம் இட்லி மாவு அரைக்கிற மிஷினும் வச்சிருக்கிறோம். அதாவது ஒரு கிராம மக்களுக்கு பிரைமா என்ன தேவைப்படும், அடிப்படையா தேவைப்படுமோ அந்த நீட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும். இன் ஃபியூச்சர்ல ஒரு செக்கு கூட போடுறதா இருக்கிறோம். இந்த வீடியோ பாக்குறவங்க நிறைய பேர் நீங்க இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் மாட்டு தீவனத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. நம்ம பள்ளிப்பட்டிலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரைஸ் மில்லு எல்லாமே வச்சிருக்காரு. அண்ணன் தான் நான் சொன்னாரோ எல்லாருடைய மிஷினும் வச்சிருக்காரு. கிராமத்து பகுதியில இருக்கு. நீங்க சுத்தி இருக்கிற கிராமத்து மக்கள் நிறைய பேர் கள்ளக்குறிச்சி போவீங்க, நிறைய இடத்துக்கு லாங்ல போவீங்க. நீங்க பக்கத்துல இருக்கிற நம்ம பள்ளிப்பட்டு கிராமத்திலே நீங்க எல்லாமே நீங்க அரைச்சிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அவருடைய கான்டாக்ட் நம்பர் போடுறோம். நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னாவே நீங்க நேர்ல நம்மளுடைய ரைஸ் மில்ல நீங்க எல்லாமே உங்களுக்கு குறைந்த விலையிலையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இயற்கை முறையில மக்கள் வாழணுன்றதுக்காக இவர் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. மறக்காம இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. சூலாங்குறிச்சிக்கு அருகில் இருக்கிற பள்ளிப்பட்டு கிராமம், வானாபுரம் வட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கு. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.